சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸில் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஆர் ஃபியூ மந்த்ஸ் மேபி செவரல் மந்த்ஸ் பேக் நம்ம ஃபாஸ்டினோ ஆரோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன செஸ் பிளேயரை பற்றி பேசியிருந்தோம். அப்போது அவரோட வயசு 10. அப்போது அவர் யங்கஸ்ட்டு ஐஎம் ஆயிருந்தார். அதாவது செஸ் ஹிஸ்ட்ரியிலே 10 வயசில் யாரும் ஐஎம் ஆனதில்லை. பட் அவர் பார்த்திங்கன்னா 10 வயசில் ஐஎம் ஆயிருக்காரு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா 11 வயசு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஃபிடே ஓப்பன் கிராண்ட் ஸ்விஸில் கூட அவர் ஆடியிருந்தார். ஃபிஜேரா ஓப்பன் ஆடியிருந்தார். இப்படி நிறைய ஓப்பன் டோர்னமெண்ட்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் ரீசெண்டாக இன்னொரு ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, 2-3 விஷயங்கள் அவர் பண்ண வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் ஃபாஸ்டினோ ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரு யங் டேலண்ட். அவர் நம்ம சதுரங்க மெஸ்ஸி அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். அண்ட் அவர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக ஆடுறாரு. ஆப்போனண்ட் பார்த்திங்கன்னா ஆலன் பிக்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட். அதாவது யங் பிளேயர்ஸ்க்கும் லெஜண்ட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் வச்சுருந்தாங்க. அதில் சுற்று 6ல் இவங்க 2 பேர் விளையாடுறாங்க. இப்போ அந்த கேமை பார்க்கலாம். ஸோ கேம் E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு ஓப்பன் கேம் பார்க்குறோம். ஆனால் வேரியேஷன் பார்த்திங்கனாக்கா ஓப்பனிங் நேம் 4 நைட்ஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். பிஷப்பை B5 வைக்கிறதுனால இதை ஸ்பானிஷ் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ பிஷப் டு B4 அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிமெட்ரியை கொண்டு போகிறாங்க. 2 பேரை கேசல் பண்ணுறாங்க. பிஷப் இன்ட்டு C6, D இன்ட்டு C6. இங்கே சிமெட்ரி பிரேக் ஆகுது. ஏன்னா இங்கே D3 விளையாடுறாரு. அதே போல் இந்த பொசிஷனில் நம்ம பானை வின் பண்ணலாமான்னா முடியாது. ஸோ பிஷப் இன்ட்டு C3, D டேக்ஸ் C3, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் E4ன்னு அவங்க திரும்ப பானை வெட்டிடுவாங்க. ஸோ அதனால் D3 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் D7. எதுக்காக நைட் D7 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பானுக்கு பார்த்திங்கன்னா F6 பானை வச்சு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். நிறைய தடவை இந்த மாதிரி ஆடுவாங்க. F6 ஜென்ரலாக இந்த மாதிரியான ஓப்பனிங்கில் ஆடுறது வழக்கம் தான். ஸோ நைட் E2. ஸோ அவர் ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டை மூவ் பண்ணிக்கலாம். நம்ம G3 போயிட்டு F5 அல்லது F4 பிரேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ ரூக் டு E8, பான் டு A4. இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொமெண்ட் இது. ஏன் A3 விளையாடாமல்? ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கேம்ப்குள்ளே பீஸ் இருக்குது, அதை உடனே கிக் பண்ணி ஓட விடணும். ரொம்ப நேச்சுரலான திங்கிங் இல்லையா? A3 விளையாடாமல் ஏன் A4 விளையாடுறாரு? A3 விளையாடணும் அப்படின்னா நம்மளே பிஷப் ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கொயருக்கு மாற்றி விட வாய்ப்பு இருக்குது. இதே A4 ஆடும்போது அந்த மாதிரி கிடையாது. நீ அங்கே இருந்துக்கு, நீ இருக்கிற வரைக்கும் இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உன்னை அங்கே வச்சுக்கிட்டே நான் நல்லா என் பீஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றது தான் அவரோட ஆர்குமெண்ட். ரெண்டாவது B5 ஸ்டாப் பண்ணு. ஏன் B5 ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த நைட் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணால் தான் நம்ம F4 பானை அட்வான்ஸ் பண்ண முடியும். அதை மோஸ்ட்லி D2 C4 போயிட்டு இங்கே அப்படியே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த மூவ். ஸோ நைட் F8, நைட் டு D2. ஸோ டேட்டா பேஸில் கேம்ஸ் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. ஆல்ரெடி ஒரு நியூ கேம் தான் ஆடுறாங்க. நைட் G6, நைட் C4, பிஷப் E6, பின் அதுக்கப்புறம் பான் டு B3. என்னென்னா இப்போ B3 விளையாடும்போது ஒரு சந்தேகம் வரும். இப்போ அவங்க கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ண போனால் டுவோர்ட் த சென்டர் கேப்சர் பண்ணி B5 ஓப்பன் பண்ணி அதை வச்சு ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ குயின் டு D7, பின் அதுக்கப்புறம் கிங் டு H1. ஸோ பானை F4க்கு பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இமீடியட்டாக B5 போடுறாரு. B5 போட்ட உடனே அவர் நைட்டை E3 ட்ரா பண்ணுறாரு. ஏன்னா நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரை திரும்ப சரியாயிடும்ன்றதுனால அவர் என்ன செய்கிறாரு, நைட்டு E3 போடுறாரு. நைட் E3க்கு பிஷப் C5 போட்டு சின்ன ஒரு ப்ரெஷர் இங்கே பில்டப் பண்ணுறாரு. என்னென்னா சம் வேரியேஷன்ஸில் இந்த பிஷப் நம்ம மேபி ஃபேன் ஷூட்டாக பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி பண்ணும்போது நம்மளால் F4 ஆட முடியாது. ஆடினா E3 நைட் ஹேங்கிங். ஸோ பிஷப் டு B2. ஸோ பிஷப் டேக்ஸ் E3. அண்ட் இங்கே பிஷப் டேக்ஸ் E3க்கு பதில் அவங்க A6 கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா A டேக்ஸ் B5 ஆடும்போது அவங்களுமே A பானை வெட்டிட்டு A5க்கு போட்டி போட வாய்ப்பு இருக்குது. பட் கேமில் பிஷப் இன்ட்டு E3 விளையாடுறாரு. F இன்ட்டு E3. இதுக்கப்புறம் சென்டர் ஸ்கொயர்ஸில் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பர்டிகுலராக பிளான் போட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ A6 போடுறாரு. குயின் டு D2. குயினை டெவலப் பண்ணி ரூக்கை கனெக்ட் பண்ணிடுறாரு. பின் அதுக்கப்புறம் பான் டு C5, குயின் டு C3. ஸோ இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அதனால் C4. ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒயிட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒரு V ஷேப்பில் இருக்குது. அதை நம்ம பிரேக் பண்ணுறதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பான்ஸை அட்வான்ஸ் பண்ணி இந்த பிரேக்கை க்ரியேட் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் உடையும். அப்படி உடையும் போது ஏதாவது வீக்னஸ் க்ரியேட் ஆகும். அதை வச்சு அவங்க பிளான் போட்டு ஒர்க் பண்ணலான்றது தான் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு B இன்ட்டு C4, அதுக்கப்புறம் B இன்ட்டு C4,
பின் அதுக்கப்புறம் D4. நீங்கள் இந்த மாதிரி கேப்சர் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. F6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த பொசிஷன் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது ஒயிட் பிளேயராக. ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பானை D4 போடுறாரு. ஏன்னா வெட்டு என்னோடய பான் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட பார்வையில் பிளாக்குக்கு பெட்டர்னு நினைக்குது. ஏன்னா இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் மாதிரி தெரியும். பிஷப் D5. E5 போட்டிங்கன்னா C5 போட்டு மொத்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து காலி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல D4 வந்து விளையாடுனதுக்கப்புறம் அவர் ரூக் B8 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் பானை அட்வான்ஸ் பண்ணி விட்டுறாரு. ஸோ பானை அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் G4 போயிட்டு பிஷப் வச்சு நைட் அட்டாக் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் G1 போயிடுது. ஸோ நைட் G1க்கு குயின் டு C8 அண்ட் தென் பிஷப் A3. பின் அதுக்கப்புறம் பான் டு C6. பான் C6க்கு ரூக் B1 ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த மூவ் வச்ச உடனே அந்த கம்ப்யூட்டரோட இவால்யூஷன் வந்து கீழே வர்றதை பார்க்க முடியும். அதாவது பிளாக்குக்கு ஃபேவர் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல ரூக் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு B1 அதுக்கப்புறம் C takes D5 E takes D5 அண்ட் தென் பிஷப் F5. என்ன இது பிஷப் F5ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு வீக்னஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. என்ன வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது G2 ஸ்கொயர் வந்து கிங்கால் மட்டுமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர். அதை நம்ம வந்து பீஸ் ப்ரெஷர் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஐடியா. எக்ஸாம்பிளுக்கு நைட் E2ன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் நம்ம ரூக்கை இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ பட் பிஷப் E4 குயின் டு D2 எதுக்காக அப்படின்னா நைட் C3 வர வச்சு அதுக்கப்புறம் பிஷப்பை சேஸ் பண்ணேன். பட் அதுக்குள்ளே நைட் H4 வந்துடும். அப்போ நம்ம வந்து ரொம்ப பேசிவாக ரூக் G1 மாதிரியான மூவ்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே டாக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பெட்டராக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் குயின் டு H3 கூட ஃபேன்சி மூவ் ஏன்னா டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின் இது கூட விளையாடலாம். ஸோ அப்போ வந்து ட்ரிபிள் ப்ரெஷர் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரூக் B1 அவுத்து போனதுக்கப்புறம் குயின் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரூக் வந்து B5ல பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீப் ஐடியா இருக்குது இந்த இடத்துல. பட் அஃப்கோர்ஸ் ஹியூமனால் இதை இந்த அளவுக்கு டீப்பாக பார்க்க முடியுமான்றது ஒரு கொஷின் தான். பட் ஓகே பிஷப் D7 ரூக் இன்ட்டு B8 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B8. குயின் டெக்ஸ் B8க்கு குயின் டெக்ஸ் C4 இந்த பொசிஷனில் இந்த பான் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் C டெக்ஸ் D5 E டெக்ஸ் D5 பின் அதுக்கப்புறம் ரூக் டு C8 போட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் அட்டாக் பண்ணோடனே குயின் டெக்ஸ் A6 போயிட்டு குயினை வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே கொண்டு வராரு. எல்லாமே வந்து வீக் பான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ரூக் இன்ட்டு C2க்கு அப்புறம் அந்த ஒரு பானுமே கிடச்சிடுது. கிடச்சதுக்கப்புறம் அவர் ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் நம்ம ஃபைனல் கிரிட்டிக்கல் மொமெண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். இடையில் எப்போ கிரிட்டிக்கல் மொமெண்ட்னா அந்த பிஷப் F5 E4 அந்த மொமெண்ட் ரூக் இன்ட்டு B1 அந்த லைனில். பட் இப்போது ரூக் C1 வச்சதுக்கப்புறம் இங்கே சிம்பிளான ஒரு ஐடியா. ஜஸ்ட் ரூக்கை ட்ரேட் பண்ண வேண்டியது தான். ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் H6 A5 அண்ட் தென் நம்ம குயினை ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த வீக் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி கேமை ட்ரா பண்ணலாம். கரெக்டான நேரத்துக்கு நைட் வந்துடும். இப்போ நம்ம இந்த பிஷப்பை கொண்டு வந்து குயினை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோம்னா பிஷப்பை கொண்டு வர வரைக்கும் இந்த பாடம் அங்கேவே இருக்காது. ஏன்னா பிஷப் A6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ விஷயம் என்ன அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ரூக் இன்ட்டு C1 அடிச்சிருந்தா கேம் வந்து ஈக்குவலாக போயிருந்திருக்கும். பட் இங்கே அவர் ரொம்ப நேச்சுரலாக ஆடிருப்பார். அந்த மூவ் பார்த்தோம்னா நமக்கு தப்பு மாதிரியே தெரியாது. ஆனால் ரூக் A2 வந்து பிளண்டர். அது ஏன் பிளண்டர் எதனால் பிளண்டர் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுக்காக பிளண்டர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முக்கியமாக அவர் வந்து ஒரு அன்டிஃபரண்ட் பீஸ் தான் அட்டாக் பண்ணுற எப்படி பிளண்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் இது வந்து பிளண்டர். இங்கே ஆக்சுவலாக பிளாக்குக்கு பேக் ரேங்க் வீக்னஸ் இருக்குது. இது நான் சொல்லும்போதே பேக் ரேங்க் வீக்னஸாக அதை பார்த்தா ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இங்கே ஃபாஸ்டினோ ஆரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு. அதுதான் ரூக் டு B1. வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயின் டேக்ஸ் B1 அடித்தோம் அப்படின்னா தென் குயின் A8 செக். ஒவ்வொரு பீஸாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளாக் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் ஃபைனலி ஒயிட் கேன் டெலிவர் செக் மேட். ஸோ இந்த ஒரு ப்ரில்லியண்ட்டான ட்ராப்பில் தான் இந்த ரூக் B1 வந்து ஆடுறாரு. இதனால தான் இந்த மூவ் வந்து தப்பு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பேக் ரேங்க் தானே ப்ராப்ளம், நான் குயினை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குயின் C8 ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது குயின் டு D6. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிஷப்பை டிஃபெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பேரிங் ரூக் டு B8. இதனால தான் ரூக் B1 வந்து ப்ரில்லியன்ட் மூவ். நாட் ஃபார் த அந்த மேட் த்ரெட் மட்டும் கிடையாமல் இதையும் சேர்த்து இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. ஸோ ரூக் C2 அவர் வந்து பேக் ரேங்க் உள்ளே போயிட்டு கார்ட் பண்ண போகிறாரு. அவ்வளோ அவசரம் எங்கேம்மா போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. H5 H6 வச்சிங்கன்னா மேட் ஆகிடுவீங்க. H6 எதுக்காக H5 எதுக்காகன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ரூக் B8 பிஷப் C8 பின் அதுக்கப்புறம் பிண்டு பீஸ் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் A4 தென் செக்கோட வருது. இப்போது கிங் H7 அப்போ குயின் G8 வச்சாலே செக்மேட்டு. H7 ஆர் H6ல் பான் இருந்திருந்தா அதனால தான் H5 ஆடுறாரு. ஸோ குயின் F5 கிங் H6 அண்ட் தென் பிஷப் E7.
பிஷப் E7 விளையாடனே கேம் வந்து ஃபர்தராக போகலை. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா மேட் இருக்குது. அப்போது இன்னொரு கேள்வி வரும், நம்ம அவசியமாக அதை வெட்ட வேண்டியதே இல்லையேங்க, அப்போ என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே லெட்ஸ் சே பான் டு F6ன்னு வச்சுக்கோங்களேன். தென் பிஷப் டேக்ஸ் F6 அண்ட் தென் குயின் டேக்ஸ் F6க்கு அப்புறம் நம்ம வந்து மேட்டை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேறு ஏதாவது நேச்சுரல் மூவ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் இதில் வந்து நம்ம சமாளிக்க முடியாது. ஒரு பீஸ் டவுன் சுச்சுவேஷன். அண்ட் கிளியர்லி உங்கள் கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் நெட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான பொசிஷன். அண்ட் இன்னொரு டீப் லைன் வந்து பார்த்திங்கன்னா குயின் டு G4. அது மேட்டை வேணால் தடுக்கலாம், ஆனால் அதனால் சிம்பிளாக குயின் டேக்ஸ் C2 இருக்குது. ஸோ அதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நிறையா பீஸ் லாஸஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான கேம் வந்து ஆடிருக்காரு ஃபாஸ்டினோ ஆரோ. இப்போது இவர் பண்ண சாதனையை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 10 இயர்ஸில் வந்து ஐஎம்ஐ இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் பேஜ் போவோம். லெஜெண்ட்ஸ் வெர்சஸ் ப்ராடிஜிஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் மேட்ரிட்டில் நடந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டை. 7.5 இந்த டோர்னமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு அவுட் ஆஃப் 9 ரவுண்ட்ஸ். இந்த விஷயம் என்ன அப்படின்னா 1.5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டை விட ஜாஸ்தியாக வந்து வச்சுருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம் 11 இயர்ஸ் ஓல்டுக்கு. அதுவும் சீனியர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ப்ளஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கிராண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஐஎம்ஸ் விளையாடக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டில் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ப்ளஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2759 வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 32 ரேட்டிங்ஸ் வந்து கிட்ட ஏற்றிருக்காரு. லைவ் ரேட்டிங்கில் இப்போ நம்ம நியூஸ் செக்ஷன் போனோம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும். லைவ் ரேட்டிங்கில் 2500 வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. இந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து செகண்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து நிறையா அவர் பண்ணிட்டார். எதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணார் செகண்ட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2500 வந்து இந்த ஏஜில் யாரும் ரீச் பண்ணல. ஆனால் இதை விட யங்கஸ்ட் ஏஜில் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஐஎம் நாம் வந்து ரீச் பண்ணியிருந்தார். அப்படி பார்க்கும்போது இவர் வந்து செகண்ட் யங்கஸ்ட் பிளேயர் டு ரீச் த GM நாம் அட் த 11 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே அந்த இது போட்டிருப்பாங்க உங்களுக்கு, இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 11 இயர்ஸ் 324 டேஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் 1 or 2 டேஸ்னாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2025 இப்போது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா GM நாம் யங்கஸ்ட் பிளேயர் யார் வேகமாக GM நாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஃபாஸ்டினோ ஆரோ. இப்போ குகேஷ் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் லேட்டராக. இப்போ யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அந்த சாதனையை வந்து இவர் முறியடிக்க இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 4 to 5 monthஸில் ரேட்டிங் வந்து 2500 ரீச் பண்ணியாச்சு. இன்னும் 2 GM நாம் வந்து அவர் அச்சீவ் பண்ணிட்டார். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதே போல் அல்லது இதை விட கொஞ்சம் குறைவாக கூட அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு டீசெண்டாக 9க்கு 5.5 ஆர் அபவ் 5 அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி டோர்னமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணார் அப்படின்னா ஓப்பன் டோர்னமெண்ட்டில் நிறைய ஃபெடரேஷன் பிளேயர்ஸ் விளையாடுறதுல கண்டிப்பாக அவரால் வந்து பார்த்திங்கனாக்கா 2 GM நாம்ஸ் ரொம்ப விரைவாகவே செக்யூர் பண்ண முடியும். அது அப்படி பார்க்கும்போது அவர் 11 இயர்ஸ்லேயே வந்து GM ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அவருடைய மற்ற சாதனைகள் எல்லாமே இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொன்னது எல்லாமே இங்கே நியூஸாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் கூட இந்த நியூஸ் செக்ஷனில் போய் படிச்சுக்கலாம் chess.comல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.